ஆனால் ஏட்டிக்கு போட்டியாக இந்த விடயங்களை கையாள்வது என்பது கனடாவுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏனென்றால் ஒரு பெரிய நாட்டோடு ஏற்கனவே பல செல்வ வளம் கொளிக்கக்கூடிய அதே நேரத்தில் அவர்களுடைய கட்டுமானம் என்பது சிறப்பாக இருக்கின்ற நிலையில் உடனடியாகவே இவற்றை நிறுத்துகின்ற பொழுது ஏற்படக்கூடிய விளைவுகளை எவ்வாறு சமாளிக்கப் போகின்றது என்பதைத்தான் முதலில் திட்டமிட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. குறிப்பாக வரி விதிப்பு, குறிப்பாக சட்டவிரோத குடிபெயர்வாளர்களை நாட்டுக்கு அனுப்புதல், எல்லை பாதுகாப்பு மற்றும் எரிபொருளை ஒரு புரட்சிகரமாக தன்னிறைவான ஒரு எரிபொருளை கொண்ட நாடாக அமெரிக்காவை மாற்றுவது என்றால் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த இருப்பதாகவும் பாதுகாப்பை பலப்படுத்த இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். தென்பகுதி எல்லை என்பது மூடப்பட்டு அங்கே ராணுவம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதாவது இனி மெக்சிகோ பகுதியிலிருந்து வருபவர்கள் முன்னரெல்லாம் கைது செய்யப்பட்டு பிறகு விடுதலை செய்யப்படுபவர்களாக இருந்தார்கள், சிறையில் அடைக்கப்பட்டு. இப்பொழுது அவ்வாறல்ல, உடனேயே திருப்பி அனுப்பப்படுபவர்களாக மாற்றப்படுகின்றார்கள். இரண்டு பாலினங்கள் தான் உலகில், வேறு பாலினங்கள் இல்லை என்று இது ஒரு பிரளயத்தை கிளப்ப போகின்ற விடயம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு இப்பொழுது கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் பிப்ரவரி 21ஆம் தேதியிலிருந்து வரி விதித்து இங்கிருந்து போகின்ற பொருட்களுக்கு வரி விதிக்க போகின்றார். இது நிச்சயமாக டாக் ஃபோர்ட் மற்றும் ஜஸ்டின் ட்ரூடோவை பிரபல்யப்படுத்தி அவர்களுடைய ஆளுமையை காட்டுகின்ற விதமாக அவர்கள் கூட இதற்கான எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் கனேடிய தேர்தல் அரங்கில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூட இது மாறக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கின்றது. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பிரடி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போகின்றோம் என்னவென்றால் சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது. 47வது ஜனாதிபதியாக டொனால்ட் ஜே ட்ரம்ப் பதவியேற்றிருக்கின்றார். அவருடைய பதவியேற்பு விழா பற்றி பேச போகின்றோம். எங்களுடைய குழுவினரை சந்திக்க போகின்றோம். ராம்பிரசன் மற்றும் சுரேஷ் சர்மா. வணக்கம் இருவருக்கும். வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேர்களே. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேர்களே. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆமா, மீண்டும் இருவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆமாம், இன்றைய தினம் அவருடைய பதவியேற்பு விழா நடைபெற்றிருக்கின்றது. அந்த பதவியேற்பு உரை பற்றி குறிப்பிட முடியுமா? நிச்சயமாக இந்த பதவியேற்பு உரை என்பது உலகம் எதிர்பார்த்த ஒரு உரையாக இருந்தது. ஏற்கனவே அவர் தேர்தல் பிரச்சாரங்களில் என்னென்ன விடயங்களை குறிப்பிட்டாரோ அதனை ஒரு உரையாக தொகுத்து வழங்கிய உரையாகத்தான் என்னால் இந்த உரையை பார்க்க முடிகின்றது. புதிதாக அவர் எந்தவித விடயங்களையும் சொல்லாவிட்டாலும் தான் ஒரு பொற்காலத்துக்குள் அமெரிக்காவை அழைத்து செல்வதாக உறுதிபட தெரிவித்திருக்கின்றார். தான் கடமையாற்றிய 4 வருடங்கள் சிறந்த பொற்காலமாக இருந்தது என்றும், அதே போன்று இனி வருகின்ற காலமும் அமெரிக்காவுக்கு ஒரு நல்ல காலமாக அமைய போகின்ற ஒரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டு ஒரு தேர்தல் பிரச்சார மேடையில் எவ்வாறு ஒருவர் கருத்துக்களை தெரிவிப்பாரோ அது போன்று மக்களை ஈர்க்கும் வகையில் அவர் பல்வேறு தகவல்களை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக அவர் தெரிவித்த இந்த விடயங்கள் தொடர்பாக இன்று காலையில் நாங்கள் பல விடயங்களை பேசியிருந்தோம். அந்த உரையிலும் அவர் நாங்கள் குறிப்பிட்ட விடயங்களைத்தான் தொட்டு சென்றிருக்கின்றார். குறிப்பாக வரி விதிப்பு, குறிப்பாக சட்டவிரோத குடிபெயர்வாளர்களை நாட்டுக்கு அனுப்புதல், எல்லை பாதுகாப்பு மற்றும் எரிபொருளை ஒரு புரட்சிகரமாக தன்னிறைவான ஒரு எரிபொருளை கொண்ட நாடாக அமெரிக்காவை மாற்றுவது. இதை தவிர இன்னொரு முக்கியமான விடயையும் குறிப்பிட்டிருந்தார். கோவிட் வேக்சின் போன்ற வேக்சின்ஸை இனிமேல் ஒருவரும் போட தேவையில்லை, ஏனென்றால் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த இருப்பதாகவும் பாதுகாப்பை பலப்படுத்த இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயங்கள் அவர் கூறிய முக்கிய விடயங்களாக இருந்தாலும் கூட கனடா என்று பார்க்கின்ற பொழுது இந்த வெளிநாடுகள் மீது விதிக்கக்கூடிய தடை, பொருட்கள் ஏற்றுமதிக்கு விதிக்கக்கூடிய வரியை அவர் மிக சூசகமாக சொல்லியிருந்தார். எந்தெந்த நாடுகள் என்று அவர் தனிப்பட்ட ரீதியில் குறிப்பிடாமல் வெளிநாடுகள் என்று பொதுவாக குறிப்பிட்டதோடு மட்டுமல்லாமல் இதில் சுங்க லாகா ஒன்றை வெளிநாடுகளுக்காக அவர் உருவாக்க இருப்பதாக ஒரு தனி திணைக்களத்தை நிறுவி இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த உரையில் அவர் குறிப்பிட்ட விடயங்களுக்கு அரங்க நிறைந்த வரவேற்பு கிடைக்க பெற்றிருக்கின்றது. காரணம், ஒரு ஜனாதிபதியாக பொறுப்பேற்றவர் தான் தேர்தல் மேடைகளில் சொன்ன விடயங்களை செயல் வடிவத்திற்கு இட்டு செல்வதை பலரும் வரவேற்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே அவர் மெக்சிகோ எல்லையில் மதில் கட்டுவேன் என்று குறிப்பிட்ட விடயத்தை இன்றளவிலும் செய்யாத நிலையில் இவர் ஒரு வாய்ப்பேச்சு வல்லவர் என்ற ரீதியில் தான் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள். அதை ஈடு செய்யும் வகையில் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணமும் அவருக்கு திணிக்கப்பட்ட ஒன்றாக பார்க்கலாம். இந்த பதவியேற்பு நிகழ்வுக்கு முன்னரே காசா இஸ்ரேல் விடயம் தொடர்பாக
போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்பட்ட விடயத்தை அவர் தனக்கு சாதகமாக இந்த பேச்சில் குறிப்பிட்டதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பலருடைய முயற்சியின் பலனாக இந்த விடயங்கள் இருந்தாலும் கூட அதை அவர் தன்வசப்படுத்திய ஒரு பேச்சாகவும் இந்த பேச்சை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நீங்களும் உங்களுடைய கேள்விகளை எங்களுடைய குழுவினரிடம் வைக்கலாம். அதற்கான பதில்களை சொல்வதற்காக காத்திருக்கின்றார்கள். அடுத்த கேள்வியை கேட்டுக்கொண்டு நேர்களையும் சந்திக்க போன்றோம். இவருடைய இந்த கொள்கைகள் அமெரிக்காவினுடைய மக்களிடத்தே எவ்வாறான மாற்றத்தை கொண்டு வரும் என்று நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக இது அமெரிக்க மக்களின் தெரிவாகத்தான் இவர் வந்திருக்கின்றார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பெரும்பான்மையை பெற்று அதீத பெரும்பான்மையை பெற்று வந்திருக்கின்றார் என்கின்ற காரணத்தினால் அமெரிக்கர்கள் அதிகமாக எதிர்பார்க்கின்ற அல்லது சொல்வதை செய்பவர் என்ற கணத்தில் வைத்திருக்கின்ற இவரது நடவடிக்கைகள் என்பன நிச்சயமாக அவர்களை கீழ்த்தாழ்த்துவதாகத்தான் அமைய போகின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. குறிப்பாக அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் பல பாதிப்புகளை ஏற்படுத்த போகின்றன. நிச்சயமாக அங்கே ஒரு கலைபரத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்த போகின்றது. குறிப்பாக தென்பகுதி எல்லை என்பது மூடப்பட்டு அங்கே ராணுவம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதாவது இனி மெக்சிகோ பகுதியிலிருந்து வருபவர்கள் முன்னரெல்லாம் கைது செய்யப்பட்டு பிறகு விடுதலை செய்யப்படுபவர்களாக இருந்தார்கள், சிறையில் அடைக்கப்பட்டு. இப்பொழுது அவ்வாறல்ல, உடனேயே திருப்பி அனுப்பப்படுபவர்களாக மாற்றப்படுகின்றார்கள். அதே போல அவர் கூறியிருக்கின்றார், அந்த அமெரிக்காவில் உள்ள பல மில்லியன் குற்றவாளிகளை தாங்கள் திருப்பி அனுப்ப போவதா. பல மில்லியன் குற்றவாளிகள் என்று அவர் இங்கே குறிப்பிடுவது இந்த அடையாள அட்டைகள் இல்லாமல் இருக்கின்ற குடிபெறவாளர்களையும் உள்ளடக்கியதாக அது இருக்கின்றது. அதே நேரம் இந்த மெக்சிகோ மற்றும் தென் அமெரிக்க நாடுகளில் இயங்குகின்ற இந்த போதைப் பொருட்கள், அந்த காட்டில் என்பார்கள், அந்த போதை குழுக்கள் இருக்கின்றன. அவைகள் சில பகுதிகளையே தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து நடத்துவதை போன்றவை இருக்கின்றன. அவைகளை எல்லாம் வெளிநாட்டு பயங்கரவாத இயக்கமாக அறிவித்திருக்கின்றார். அதாவது அவை இப்பொழுது இந்த டெசிக்னேட்டட் ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் என்கின்ற பட்டியலில் வந்துவிட்டன. அதை விட மிகவும் இன்னும் ஒரு விடயம் இப்பொழுது நடந்திருக்கின்றது என்னவென்று சொன்னால், அதாவது அந்த பிறப்பின் மூலம் அவர்களுக்கு கூட இவர் ஒரு சட்ட சவாலை விடுத்திருக்கின்றார். அதாவது அவர்களுடைய ஒரு 2 தந்தையும் தாயும் குடியுரிமையற்றவர்களாக இருந்து அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறக்கமாக இருந்தால் அந்த பிள்ளை அமெரிக்கர் என்கின்ற குடியுரிமையை பெறும் என்பது சட்டமாக இருந்தது. அந்த சட்டத்தை ரத்து செய்வதற்கான பிரதியில் கையெழுத்திருக்கின்றார். அதாவது எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர், பிரத்தியோக ஆணையில் கையெழுத்திருக்கின்றார். இது 14வது அரசியல் திருத்த சட்டத்தின் கீழான ஒரு அவமதிப்பு செயலாக அல்லது மனித உரிமை செயலாக மாறுபடும். இதிலும் விட மேலாதிகமாக இந்த உரையில் குறிப்பிட்ட ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், 2 பாலினங்கள் தான் உலகில், வேறு பாலினங்கள் இல்லை என்று. இது ஒரு பிரளயத்தை கிளப்ப போகின்ற விடயம் என்னன்னு சொன்னால், தற்பொழுது உலக போக்கு என்பது மாறி அவர்களுடைய உணர்வுகளை மதிக்கின்ற தன்மை என்பது உருவாகி அவர்களை இப்பொழுது அழைக்கின்றது கூட இந்த அவர்களுடைய துணியில் அவர்கள் எவ்வாறு விரும்புகின்றார்கள் என்பதை அவர்கள் அடையாளப்படுத்தக்கூடியதாகவே, அதாவது ஹி ஷி என்பதை விட தே இட்ஸ் என்கின்ற பல அடைமொழிகளை கொண்டு அவர்களுடைய பேருக்கு அடுத்ததாகவே தங்களை எவ்வாறு அழைக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுவதாக இந்த மனித உரிமை என்பது வளர்ந்திருக்கின்ற ஒரு காலத்தில் இவ்வாறான செயற்பாடு ஒன்றை மேற்கொண்டதானது மிகவும் ஒரு இறுக்கமான ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்திருக்கின்றது. அத்தோடு இப்பொழுது அதாவது அந்த லிக்விட் கோல் என்று, அதாவது நிலத்தடி எண்ணெயை அவர் அதாவது தங்களுக்குரிய ஒரு சாதகமான பொருளாகவும், இப்பொழுது இந்த இயந்திரங்கள், அதாவது பேட்டரிகள் மூலம் இயங்குகின்ற கார்கள் போன்றவற்றிற்கான கடப்பாடுகள் மற்றும் அவற்றிற்கான கட்டுப்பாடுகள் மற்றும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டோடு இந்த எரிபொருள் இயங்குகின்ற வாகனங்களின் செயற்பாடு இல்லாமல் போகும் என்ற எல்லாம் ரத்து செய்வதாகவும் கூறியிருக்கின்றார். அதிலும் இவ்வாறெல்லாம் அவர் செய்கின்ற செயற்பாடுகள் என்பன ஒரே நாளுக்குள் இன்றைக்கு கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் பிப்ரவரி 21ஆம் தேதியிலிருந்து வரி விதிப்பு, இங்கிருந்து போகின்ற பொருட்களுக்கு வரி விதிக்க போகின்றார். இது நிச்சயமாக டக் ஃபோர்ட் மற்றும் ஜஸ்டின் ட்ரூடோவை பிரபல்யப்படுத்தி அவர்களுடைய ஆளுமையை காட்டுகின்ற விதமாக அவர்கள் கூட இதற்கான எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும், கனேடிய தேர்தல் அரங்கில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூட இது மாறக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கின்றது. இதே நேரம் அங்கே இருந்த FBI அதிகார வட்டத்தில் இருந்த பல
உயர் அதிகாரிகள் எல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு காலையே சென்று விட்டார்கள். அதற்கு ஒரு காரணம் இவருடைய FBI இயக்குனர் தலைவர் பதவிக்கான போட்டியில் அல்லது தெரிவாக கேஷ் பட்டேல் என்கின்ற ஒரு இந்திய வம்சாளியினர் வரப்போகின்றார். அவர் எந்தவித அனுபவம் இல்லாதவர் என்கின்ற ஒரு பல விடயங்கள் எல்லாம் இங்கே தொட்டு செல்லப்படுகின்றன. இருந்த பொழுதிலும் இது இவரது போக்கு எவ்வாறு கூறுகின்றது என்றால், நாங்கள் கடந்த காலங்களில் எவ்வாறு ஒரு ஹிட்லரை பார்த்தோமோ அல்லது எவ்வாறு ஒரு சர்வாதிகாரியை பார்த்தோமோ அவ்வாறான ஒரு தோற்றத்தை கொண்டு வருவதாகவும், அது மீறி அவர் தேர்தல் காலத்தில் குறிப்பிட்ட பனாமா கால்வாய் குறித்த தவறான தகவல்களை கூட கூறியிருந்தாலும் அவர் அங்கே கூற வருகின்ற விடயம் என்னவென்றால், தங்களால் உயிர்கள் கொடுத்து கட்டப்பட்ட பனாமா கால்வாயானது இப்பொழுது சீனாவால் நிர்வகிக்கப்படுகின்றது, இதற்காக தாங்கள் கட்டவில்லை என்று இதைத்தான் அவர் டிக்டாக் விடயத்திலும் செய்திருந்தார். 2020ஆம் ஆண்டு டிக்டாக் தடை செய்வதற்கான முழு முயற்சியையும் எடுத்தவராக இருந்த அவர் இப்பொழுது இன்று இந்த டிக்டாக் யுஎஸ்இன் பங்கில்லாமல் அதற்கு உயிர் இருக்காது, எனவே அதற்கு நாங்கள் ஆதரவளிப்போம், ஆனால் அதில் 50% பங்கு தர வேண்டும் என்று ஏதோ அதற்கு வழி செய்தவர் போன்ற முகத்தை காட்டுகின்றார். மக்கள் எதையுமே எளிதாக மறக்கக்கூடியவர்கள் என்றபடியால் அவர்கள் மறந்திருப்பார்கள். ஆனால் இங்கே இவர் செய்கின்ற விடயங்களில் அந்த முதன்மையான ஒரு அதாவது இந்த பன் கண்டனத்திற்குரிய விவகாரம் என்னவென்றால், இந்த ஜனவரி 6ஆம் தேதி 2021 இந்த கேபிட்டல் அங்கே நடைபெற்ற பாராளுமன்ற அந்த கலவரத்தின் போது சிறையில் இருக்கின்ற 1500 பேரை மாத்திரமல்ல, அதன் தலைவரான அந்த அவர்களுக்கு ஒரு பாய்ஸ் என்கின்ற பேர் இருக்கின்றது, எனக்கு உடனடியாக வரவில்லை, அதன் தலைவராக இருந்த நபரை கூட அவருக்கு 22 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் எல்லாம் விடுதலை செய்ய கூறியெல்லாம் கையெழுத்திட்டு விட்டார். எனவே இவரது செயற்பாடு என்பது பக்க சார்பாகவும் அதே நேரம் வன்முறைகள் தூண்டுவதாகவும் அமையக்கூடியதான ஆபத்து என்பது இருக்கின்றது. என்றால் இங்கே இவர் குறிப்பிடுகின்ற பல மில்லியன் வன்முறையாளர்களை அல்லது ஏலியன்ஸ் என்றால் அமெரிக்கர் சாராத குற்றவாளிகளை தான் திருப்பி அனுப்புவதாக. ஆனால் நீங்கள் தரவுகளை பார்த்தீர்களானால் அமெரிக்காவில் அதிகமாக தற்கொலை செய்வதற்கும் சுட்டுக் கொல்லப்படுவதற்கும் பாவிக்கப்படுகின்ற ஆயுதமாக துப்பாக்கி இருப்பதும் அதனை அமெரிக்கர்கள் தான் அதிகமாக பாய்ப்பதாகவும் இருக்கின்றது. அமெரிக்கர்களின் வன்முறை என்பதுதான் அதிகமானது. எனவே ஒரு பிரளயத்திற்கான அல்லது ஒரு பிறழ்விற்கான முன் நடவடிக்கையாக இதனை பார்க்க வேண்டும் என்றால், அந்த உடனடியாக அனைத்தையும் செய்வதென்பது ஒரு நடவடிக்கைக்கு உகந்ததல்ல. குறிப்பாக இப்பொழுது கனடா மீது இந்த வரி விதிப்பிற்காக பல வாரங்கள் எடுக்கலாம் அல்லது பல மாதங்கள் எடுக்கலாம் என்ற எதிர்பார்ப்பில் தான் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்னும் ஒரு கிழமையில் அதனை செய்ய போவது என்பதெல்லாம் ஒரு திட்டமிடாத செயற்பாடுகள் போன்ற ஒரு தன்மையை கூட கொண்டு வருகின்றது. ஒரு வாரத்திற்கு எவ்வாறு நடைமுறை சாத்தியங்களை கொண்டு வருவது என்பது, கனடா எவ்வாறு இதற்கு பதிலளிக்க போகின்றது என்பது போன்ற பல விடயங்கள் எல்லாம் இங்கே அந்த தங்கு பொருளாக நிற்கின்றன. பார்ப்போம். சரி, இப்பொழுது நேர்களையும் இணைத்துக் கொள்ளலாம், அவர்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். அழைப்பில் காத்திருக்கும் நேர்கள் வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? என்னுடைய பேரு யோகன். நான் ராமோட்ட ஒரு கேள்வி கேட்கலாமோ? உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். அடுத்து வரும் 4 வருடங்கள் கனடா நாட்டில் உள்ள மக்கள் எப்படி நாங்கள் வாழ வேணும், அவருடைய வரி பணத்தை அவர் எங்களிடம் எடுத்தா எங்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு, வேறு அத்தியாவசிய பொருட்கள் இந்த விடைகள் எல்லாம் கூடும். அப்ப எப்படி நாங்கள் இந்த 4.5 வருஷம் இங்க கனடாவில வாழ வேணும் என்ற கட்டுப்பாட்டை ஒரு வடிவா வழங்கப்படுத்தி சொல்லுங்க. அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறாரு, அவருடைய கருத்தின்படி உலகத்தில் எல்லாருக்கும் காதுக்குள்ளால ட்ரில் கொடுக்க போறாரு. அப்படித்தான் அவர் கருத்து இருக்கிறது நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சரி, உங்களுடைய கேள்விக்கான பதில் கொடுப்பார்கள். நன்றி. ஆமாம், குறிப்பாக இதில் மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை காட்டிலும் அரச தலைவர்கள் எவ்வாறு நாட்டை வழிநடத்துபவர்கள் மக்களை நெறிப்படுத்த வேண்டும் என்பது இங்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இதுவரையும் ஒரு நட்பு நாடு என்ற ரீதியில் பல விடயங்களை கனடா தன்னிச்சையாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் கூட
கனடா அமெரிக்காவோடு ஒத்துப்போக வேண்டும் என்ற காரணத்திற்காக பல விடயங்களை செய்திருப்பதை பார்க்கின்றோம். குறிப்பாக அரசியல் மட்டத்தில் பல்வேறு விமர்சனங்கள் கனேடிய மக்களால் தெரிவிக்கப்பட்ட பொழுதிலும் கூட சில தீர்மானங்களை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு கனடா தள்ளப்பட்டிருந்ததை மறக்க முடியாது. அது யுக்ரைன் போராக இருக்கலாம் அல்லது ரஷ்யாவுக்கு எதிராக செயற்பட்ட விடயங்களாக இருக்கலாம். அதை தவிர சீனாவினுடைய இறக்குமதியை ஓரளவு கட்டுக்குள் வைத்திருப்பதற்கும் அமெரிக்க பொருட்களை இறக்குமதி செய்வது ஒரு காரணமாக இருந்திருந்தது. இவற்றை பொருட்படுத்தாமல் கனடா அமெரிக்காவோடு தொடர்ந்து நட்பு நாடாக பயணிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக பல விடயங்களை செய்ததனுடைய விளைவு ஒரு பி பிளானை வைத்திருக்காமல் விட்டுவிட்டதோ என்று எண்ண தோன்றும் அளவுக்கு இந்த பிரச்சனை என்பது இப்பொழுது ட்ரம்பினால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக பார்க்கலாம். ஏற்கனவே டாக்ஃபோர்ட் அவர்கள் தெரிவித்திருப்பது போன்று இப்பொழுது பியர் ஸ்டோர்களில் பியர்களை குறிப்பாக அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய குடிபான வகைகளை பயன்படுத்துவதற்கு தடை போன்ற விடயங்கள் மற்றும் கனடாவில் வாகன உற்பத்தி துறை பெரிதும் பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் அதற்கு மாற்று வழிகள், குறிப்பாக இதுவரை ஒரு சேவை துறையாக இருக்கின்ற கனடாவினுடைய ஆழ்வளம் இனி உற்பத்தி துறை நோக்கி செல்ல வேண்டும், பெரிய இயந்திரங்கள் மூலமான மேனுஃபேக்சரிங் இங்கே உருவாக்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு கட்டுமான திட்டங்களை உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு கனேடிய அரசியல் மட்டத்தில் இருக்கின்றது. அதனை செய்வதற்கான காலம் என்பது இப்பொழுது மிக குறுகிய காலமாக இருந்தாலும் அதற்கான ஒரு கட்டமைப்புகளை சீர்படுத்த வேண்டும். அதன் மூலமாக தொழில் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து ஓரளவு மீளக்கூடியதாக இருக்கும். இதிலிருந்து மீள்வதற்கு கனடாவால் முடியும், ஆனால் அதற்கான கால அவகாசம் தேவை என்ற ஒரு கருத்தில் இப்பொழுது இருக்கின்றது. தற்போதைய இந்த பொருளாதார மந்த நிலையில் இவற்றை சீர் செய்து செய்யக்கூடிய ஒரு நல்ல தலைமைத்துவம் கனடாவுக்கு தேவைப்படுகின்ற ஒன்றாகவும் இருக்கின்றது. ஆனால் ஏட்டிக்கு போட்டியாக இந்த விடயங்களை கையாள்வது என்பது கனடாவுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏனென்றால் ஒரு பெரிய நாட்டோடு ஏற்கனவே பல செல்வ வளம் கொளிக்கக்கூடிய அதே நேரத்தில் அவர்களுடைய கட்டுமானம் என்பது சிறப்பாக இருக்கின்ற நிலையில் உடனடியாகவே இவற்றை நிறுத்துகின்ற பொழுது ஏற்படக்கூடிய விளைவுகளை எவ்வாறு சமாளிக்கப் போகின்றது என்பதைத்தான் முதலில் திட்டமிட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அந்த திட்டமிடல்கள் சரியான திசை நோக்கி செல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு பணியாளர்களும் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் சிறந்த ஒரு நீண்டகால நோக்கில் நல்ல பயன்களை பெறக்கூடிய ஒரு திட்டமாக இந்த திட்டங்களை வகுக்க முடியும். அதற்கான நகர்வுகளைத்தான் கனடா அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். 47வது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ஜே ட்ரம்ப் பதவியேற்றிருக்கின்றார். இவருடைய பதவியேற்பிலும் அந்த உரையை பற்றி பேசியிருந்தோம். இப்பொழுது 25% வரி கட்டாயம் விதிக்கப்படும் அப்படி சொல்லியிருக்கின்றார். அதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக டாக்ஃபோர்ட் பேசியிருக்கின்றார். இதனுடைய நகர்வு பற்றி ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய பங்கு எவ்வாறு இருக்க போனது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? நிச்சயமாக இதில் ஜஸ்டின் ட்ரூடோ, அதாவது இழக்கப்பட்ட ஒரு தலைவராக கருதப்பட வேண்டிய கவலை தரும் நிகழ்வை அவருடைய கட்சி மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சி மற்றும் புதிய ஜன கட்சி போன்றன ஏற்படுத்தி இருந்தன. ஒரு முக்கியமான நேரத்தில் அவர் பதவி விலக வைக்கப்பட்டதானது அல்லது அவரது ஆளுமை குறித்த கருத்து பரிமாறல்கள் அல்லது புதிய தலைவருக்கான தேடுதல் என்பது எதிர்பார்க்கப்பட்டது என்பது அங்கே ஒரு வெற்றுமையை கொண்டு வந்திருக்கின்றது, இடவெற்றுமையை. அது நிரப்பப்படும் என்பதற்கான எந்தவித ஆதாரமும் இல்லாத அல்லது எவர் நிரப்பப் போகின்றார் என்ற தன்மையுடைய நிலையில் கனடா இவ்வாறான ஒரு நிலைக்கு பிரவேசித்திருக்கின்றது. இது நிச்சயமாக ஒரு கவலை தரும் விடயம். இதில் குறிப்பாக எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் என்பது முக்கியமான ஒரு பிரச்சார புள்ளியாக இங்கே இருக்க போகின்றது. ஏனென்றால் ட்ரம்ப் ஒரு மிரட்டல் பாணியில் இந்த அரசியலை கொண்டு செல்கின்றார். அதனை தான் எங்களால் பார்க்க முடிகின்றது. சரி, இப்பொழுது நேயர்களினுடைய கருத்துக்கள், அவர்களுடைய கேள்விகளை உள்வாங்கிக் கொள்ளலாம். அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். குயின்சன், கூறுங்கள், உங்களுடைய கருத்து எது? முதலில் கருத்தை கேட்கலாம். இவருடைய பதவியேற்பு பற்றி. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சரியான நிலைப்பாட்டில இல்ல. ஏனென்றால் கனடாவை 51வது ஸ்டேட்டாக இணைக்க வேணும் என்று கோரிக்கை விட்டவர். தற்பொழுது வெளிநாடு என்று சொல்லி 25% வரி விதித்து இருக்கிறார். அவற்றை நிலைப்பாடு என்னென்று தெரியாம இருக்கு. உங்களுடைய கருத்து என்னவென்றால் 51வது நாடு ஒரு ஸ்டேட்டாக கொண்டு வர போகின்றார் என்றால் அமெரிக்காவையும் கனடாவையுமே வேறு நாடு என்று அவர் பார்க்கவில்லை. அப்படி என்றால் ஏன் 25% வரி விதிக்கின்றார்? அப்படி என்றால் அவர் சாதிக்க நினைப்பது என்ன? எங்களுடைய குழுவினரிடம் கேட்க போன்றீர்களா? ஆமா.
ஆமாம், அவருடைய எண்ணப்பாடு இதன் மூலமாக அழுத்தத்தை கொடுக்க வேண்டும், அதன் மூலமாக தான் நினைப்பதை சாதிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய மூல காரணமாக இருக்கும். இந்த 51வது மாநிலமாக கனடாவை இணைத்துக் கொள்வதற்கான காரணம் அதைத்தான் அவர் முன்வைத்திருக்கின்றார். ஆனால் இந்த 25% வரி என்பது கூட அவர் சில விடயங்களை சாதிக்க நினைக்கின்றார். அந்த சாதிக்க இந்த விடயங்களை கனடா ஒரு அச்ச நோக்கோடு பார்த்தால் அதற்கு இறங்கி போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் என்பதையும் அவர் கருத்தில் கொள்ளுகின்றார். இதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களை அவர் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற ஒரு விடயத்தை முன்னிறுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக அமெரிக்கர்களுடைய மேலும் தனக்கு ஆதரவை திரட்டுவதற்கு இந்த விடயங்களை அவர் கையாளக்கூடும். உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் ரமேஷ். ரமேஷ் கூறுங்கள், உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்தோட கேள்வி ஒண்ணு வைக்கிறேன் அவங்க ரெண்டு பேர்த்தையும். இப்ப உலகத்துல எங்க சண்டை நடந்தாலும் எங்க பிரச்சனை இருந்தாலும் அது அமெரிக்கா நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருக்கும், தலையீடு இருக்கும். ஆனா இப்போ அவர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனி அமெரிக்கா உலக போர்கள் இனி ஈடுபடாத ஒரு நல்ல விஷயம். உலகத்துல அட்லீஸ்ட் ஒரு 50% அமைதிக்கு உத்தரவாதம் அது ஈடுபட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறது? அது நடக்குமா இல்ல நடக்காதா? இது வரைக்கும் யாராவது நல்ல சுகம் கண்டவங்களுக்கு திடீர்னு அதெல்லாம் வேண்டாம்னு சொன்னா கையை அரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இவர் இப்படி சொல்லியிருக்காரு. சோ இதனால இது சாத்தியமாகுமா சாத்தியப்படாதா? இது முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இராணுவ மயமாக்கல் மூலம் உலகின் முதலாய பதவியில் இருக்கின்ற அல்லது தங்களை தக்க வைக்கின்ற நிலையில் அமெரிக்கா இருக்கின்றது. அவர்களுடைய முழு முதலாய நோக்கமே இந்த விரிவுபடுத்தப்பட்ட இராணுவ நடவடிக்கைகளும் உலகை ஒரு தங்களுடைய இராணுவ கட்டுப்பாட்டின் கீழ், அதாவது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்கின்ற நிலைப்பாட்டின் கீழ் வைத்திருப்பது. அவ்வாறான ஒரு யுத்தம் தேவையில்லாத விருப்பை கொண்டவராக இருந்தால் பனாமா கால்வாயை பற்றியோ அல்லது கிரீன்லாண்டை பற்றியோ அல்லது கனடாவின் இறையாண்மையை பற்றியோ அல்லது இராணுவ பலங்களை இவற்றிற்கு பயன்படுத்துவேன் என்பது பற்றியோ குறிப்பிட தேவையில்லை. எனவே அவரது இரண்டுபட்ட முகத்தை தான் இங்கே காண்கின்றோம். இவருக்குரிய தீர்வாக அல்லது இவருடைய நடவடிக்கைகளுக்கு உரிய மாற்றாக பாதுகாப்பு படையினரே மாறக்கூடிய ஒரு பயங்கரத்தை தான் நாங்கள் ஜனவரி 1ஆம் தேதி சந்தித்திருந்தோம். 2 படை வீரர்கள் 2 வேறு விதமான தாக்குதல்களை அமெரிக்காவில் நடத்தி இருந்தார்கள். ஒருவர் தன்னை, அதாவது வாகன பாதசாரிகள் மீது வாகனத்தை மோதி ஒரு 15க்கும் மேற்பட்டவர்களை உயிரிழக்க செய்திருந்தார். மற்றவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு ஹோட்டலுக்கு முன்பாக சென்று தன்னை வெடிக்க வைத்து அதில் ஒரு செய்தியை கூட சொல்லியிருந்தார். தான் பயங்கரவாதத்தில் ஈடுபடவில்லை அல்லது நான் ஏதாவது வன்முறை தூண்டவில்லை, ஆனால் ஒரு எங்களுக்கு, அதாவது அமெரிக்காவிற்கு தேவையில்லாத அல்லது அமெரிக்காவுக்கு அழிவை தரக்கூடிய ஒரு தலைமை வருகின்றது என்பதை மக்களுக்கு அறியப்படுத்தவே இவ்வாறு செய்கின்றேன் என்று. எனவே இவருடைய 2 பட்ட முகத்தின் தன்மை தான் இந்த விடயத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த ஆயுத ஏற்றுமதி என்ற விடயத்தில் அவர் விட்டுக் கொடுப்பை மேற்கொள்வாரா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் வேறு நாடுகளில் யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது ஆயுத உதவியை வழங்கி தன்னுடைய ஆயுத பலத்தை மேலும் மேலும் பெருக்கும் வகையில் தான் அமெரிக்காவினுடைய உதவிகள் அமைந்திருந்தது. காரணம், ஒரு பழைய களஞ்சியப்படுத்த ஆயுதங்களை அது மீண்டும் உதவி என்ற பெயரில் வேறு நாடுகளுக்கு வழங்கிய வரலாறுகளும் இருக்கின்றன. அவற்றையும் இந்த விடயங்களினூடாக டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்து புலப்படுத்துவதாகவும் பார்க்கலாம். பேசிக் கொண்டிருக்கின்றோம். 47வது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றிருக்கின்றார். அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது சுரேஷ் சர்மா, கனடாவிற்கான ஒரு தலைமை தேவை அப்படி சொல்லியிருந்தீர்கள். எவ்வாறான தலைமை கனடாவிற்கு தேவை அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்கள்? இது அதாவது இந்த நிலைமை எவ்வாறு செல்லும் என்பதை பார்த்து இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் இந்த விடயத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும். பிப்ரவரி 1ஆம் தேதி அளவில் இதை நிறைவேற்றலாம் என்று குறிப்பிடுகின்றேன் என்று கூறியிருந்தார். எனவே அதற்கான உறுதியான தகவலாக இல்லை என்ற பொழுதிலும் கனடாவில் இருந்தும் அதற்கான பிரதிபலிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் அவர் குறிப்பிட்ட அடுத்த வசனம் என்பது கனேடியர்களை ஒரு சுடுகின்ற வசனமாக, கனடா தான் இந்த வரி விஷயத்தில் மிகவும் ஒரு தவறாக நடக்கின்ற நாடு, பிக் அபியூசர் என்கின்ற வார்த்தையை பாவித்திருந்தார். அது ஒரு நேச நாட்டுடன் உறவாடுகின்ற அல்லது உறவை பேணுகின்ற ஒரு வார்த்தையாக இல்லை. எனவே
இவர் செய்ய போகின்ற நடவடிக்கைகளுக்கு எவ்வாறு கன்சர்வேட்டிவ் கட்சி பிரதிபலிப்பை வழங்கப் போகின்றது என்பதுதான் இங்கே உள்ள தலைமை எவ்வாறு தெரிவு செய்யப்படும் என்பதற்கான ஒரு கேள்விக்குறியாக மாறுகின்றது. அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் ஒரு மௌனமாகவும் அல்லது ஒத்தூதுபவராகவும் அல்லது தன்னை கனேடிய தேசப்பற்றாளராகவும் நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கின்ற தன்மையை அண்மையில் இந்த ஜஸ்டின் கூட குறிப்பிட்டிருந்தார். அவர் அதனை செய்தியாக வேண்டும் என்றால் அவர் கூறுவது எதனையும் செய்யக்கூடிய தன்மையில் இல்லாதவராகத்தான் இதுவரை காலமும் இருக்கின்றார். தனது வெளிநாட்டு கொள்கைகள், குறிப்பாக கூடுதலான விவகாரங்கள் தொடர்பான விடயங்களில் கூட ஒரு தன்மையை, இந்த தெளிவற்ற தன்மையை கொண்டவராக பார்க்கப்படுவராக இருப்பதால் இந்த விவகாரத்தில் அவர் ட்ரம்ப் உடன் எவ்வாறு செயற்படுவார் என்கின்ற ஒரு பலத்த கேள்வி ஒன்று எழும்பி இருக்கின்றது. அந்த கேள்விக்கான பதில் என்பது அவரிடமிருந்து வருகின்றதா என்றால் கவலைக்கீனமான விடயமாக இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கின்றது. எனவே அவரது பலவீனமான நடவடிக்கைகள் நிச்சயமாக லிபரல் கட்சியை சார்ந்தது அவர்களைத்தான் ஒரு தலைவராக கொண்டு வரும், அல்லது முதன்முறையாக சில வேளைகளில் புதிய ஜனநாயக கட்சி கூட இந்த ஒரு பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக மாறுவதற்கோ அல்லது இந்த சிறுபான்மை அரசாக கன்சர்வேட்டிவ் அரசு மிகவும் ஒரு அதாவது தொங்கு நிலை அரசாக அமைவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்றால் லிபரல் கட்சி இடையே உள்ள பிளவு என்பது, லிபரல் கட்சியில் நிச்சயமாக இவ்வாறு கூறுங்கள். ஜஸ்டின் ட்ரூடோ கொண்டு வந்த கிறிஸ்டியா ஃப்ரீன்லேண்ட் அவருடைய நண்பராகவும் அவருடைய வலது கையாகவும் செயற்பட்டவர். அவரை எதிர்த்து அவரை பலவீனமாக்கி அவரை தகுதிக்கு இல்லாதவர் என்று கூறிவிட்டு சென்றவர் மீண்டும் அந்த தேர்தலில் போட்டியிட வருகின்றார் லிபரல் கட்சியில். இது லிபரல் கட்சிக்குள்ளே ஒரு உள்ளக பிரச்சனையை ஏற்படுத்தும். எவ்வாறு என்றால் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு ஆதரவானவர்கள் நிச்சயமாக இவரை ஒரு எதிராளியாகத்தான் பார்ப்பார்கள். என்றால் இவர் விலத்தி சென்றதில் எந்தவித மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. ஆனால் விலத்தி செல்கின்ற பொழுது அதனை இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக அறிவித்தல் என்பது ஒரு இந்த பகிரங்க கடிதம் என்கலாம். அது ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு தான் தனிப்பட்ட முறையில் எழுதிய கடிதமாக அதை கட்சியிடம் கையெழுத்து விட்டு சென்றிருந்தார் என்றால் அவருக்கு கட்சியில் ஒரு மதிப்பு இருந்திருக்கும். ஆனால் அவ்வாறு செய்யாமல் தனது ட்விட்டர் மற்றும் ஏனைய சமூக வலைத்தளங்களில் அவற்றை பரம்ப விட்டிருந்தார். அவ்வாறாக சென்றதால் அவருடைய வருகை இருக்காது. ஆனால் நிச்சயமாக இன்னொருவர் எதிர்பார்க்கப்படுகின்ற மாகாணி அவர்களுக்கு கூட இவருடைய வருகையினால் இந்த பலங்கள் என்பன அங்கே ஒன்றுபட்டதாக இல்லை. இருந்த பொழுதிலும் ட்ரம்ப் அவர்கள் எதிர்வருகின்ற இப்பொழுது இந்த பாராளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது, தேக்க நிலையில் இருக்கின்றது. அந்த மார்ச் 24 வரையிலான காலப்பகுதியில் ட்ரம்ப் அவர்கள் எவ்வாறான செயற்பாட்டை செய்வாரோ அதுதான் தலைவர்களை தீர்மானிக்கின்ற சக்தியாக இடம்பெறும். ஆனால் இங்கே அபாயமான ஒரு செயற்பாடாக இருப்பது கன்சர்வேட்டிவ் தலைவர் தன்னை ஒரு நேர்மையானவராக நியாயமானவராக நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை அவர் முன்னால் இருக்கின்றது என்றால் அவர் நிச்சயமாக சொல்வதை எதனையும் செய்ய போகின்ற தன்மை இப்பொழுதைய உலக போக்கில் இல்லை. அதைத்தான் உங்களுடைய கேள்விக்கான விடையாக கூறலாம். இப்பொழுது அழைப்பில் காத்திருக்கும் நேயர்களை அவர்களுடைய கருத்துக்களோடு இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். தேவகுமார் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து என்ன? கேள்வி இருக்கா? ஆமாம், கேள்வி என்னன்னு சொன்னால் ஓகே, இப்ப இதே மாதிரி தான் ட்ரம்ப் முதல் கொஞ்சம் டாக்ஸ் அடிக்கிறது, அது கடைசியா பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மூலம் அது இல்லாமல் செய்யப்பட்டது. இந்த தருணமும் அது அப்படியான ஒரு நிலைமை ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குதா? அதற்குரிய சந்தர்ப்பம் இந்த முறை மிகவும் குறைவாக இருப்பதற்கான காரணம், போன முறை அவர் வருகின்ற பொழுது இரு சபைகளில் ஒரு சபைக்கு அவருக்கு பெரும்பான்மை இல்லை. மறுபக்கமாக இப்பொழுது அவருடன் அணி சேர்ந்து இருப்பவர்கள் அனைவருமே உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களாகவும் அந்த தீவிர வலதுசாரிகளாகவும் அந்த மக்களுடைய கருத்துக்கள் அல்லது மற்ற நாடுகளின் கருத்துக்களை ஏற்பதற்கான ஒரு தேவையை ட்ரம்புக்கு ஏற்படுத்தக்கூடியவர்களாக இல்லாதவர்களாகவும் இருக்கின்றார்கள். இவ்வளவு அதாவது உலகின் அதாவது அதீத பணக்காரர்கள் அனைவருமே ஒன்றாக கூடியிருக்கின்றவர்களோடு ஒன்றிணைந்து நிற்கின்றவருக்கு அந்த கண் மறைப்பு என்பது சாதாரணமாக ஏற்பட்டு அவர் அதனை இந்த மற்ற நாடுகளை உதாசீனம் செய்கின்ற தன்மை என்பது அதிகமாக இருக்கும். இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் அந்த அங்கே இருந்து அதாவது ஆளுமை மிக்க அனுபவமிக்க அரசு உயர் அதிகாரிகளும் ராஜதந்திரிகளும் விட்டு செல்கின்ற ஒரு வெற்றிடம் என்பது இவ்வாறானவர்கள் உட்புகுந்து
பொழுது தங்களுடைய காரியங்களை ஆற்றுவதற்கான களமாக மாறிவிடும். அதுதான் இங்கே உள்ள ஒரு பிரச்சனைக்குரிய விடயம். முதல் நாள், அதாவது ஒருவர் பதவியேற்று உடனே அன்றே இந்த ஜனவரி 6ஆம் தேதி தாக்குதலில் ஈடுபட்ட அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டிய தேவை அவருக்கு இல்லை. அதை ஒரு வாரம் பொறுத்து செய்வாராக இருந்தால் அதன் பிரதிபலிப்பு என்பது வேறாக இருக்கும். இன்று அவர் செய்த விவகாரம் என்பது அங்கே உள்ள இனவாதிகளையும் ட்ரம்பினுடைய அந்த ஆதிக்க ஆசை உள்ளவர்களையும் அல்லது அந்த குடிவரவாளர்கள் மீது வெறுப்புள்ளவர்களையும் அல்லது ட்ரம்ப் விரும்புகின்ற காரியங்கள் போன்றவற்றிற்கு கண்மூடித்தனமான ஆதரவு கொடுப்பவர்களையும் உற்சாகப்படுத்தும். இவ்வாறாக முதல் நாளே செய்வது அவ்வாறான ஒரு வேலையைத்தான் அவர் செய்கின்றார். எனவே இந்த முறைய அவருடைய செயற்பாடு என்பது நிச்சயமாக பல கோணங்களில் பார்க்கப்பட்டாலும் அந்த முடிவுகள் என்பன ஒன்றில் அமெரிக்காவிற்கு கூட பாதகமாக அமையக்கூடிய தன்மையை அது ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. ஏனென்றால் இவர் நேட்டோ நாடுகளை கூட ஒரு நட்பு வட்டத்திலிருந்து விலத்துவதற்கான நபராக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. சரி, நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. அடுத்ததாக அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், நான் கண்ணன் பேசுறேன். சுரேஷ் சர்மா, உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்விதான். அந்த என்னன்னா, நியூ ஜெர்சியில இருந்து வந்த ட்ரோனை பற்றி கழிச்சிங்க, அந்த எல்ஏ ஃபயரை பற்றி கழிச்சிங்க. ஓகே, நான் சில நேரம் மிஸ் பண்ணி இருக்கலாம். 34 ஃபெனலி சார்ஜ் கன்விக்ட் ஆன ஒரு, அதாவது டொனால்ட் ட்ரம்புக்கு வந்து சென்டென்ஸ் கிடைக்க வேண்டியது, ஆனா கிடைக்காம அதெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணது. இது வந்து எவ்வாறு அந்த அமெரிக்கால வசிக்கிற இளைய சமுதாயத்துக்கு இது எவ்வாறு செய்தியை எடுத்து செல்ற சொல்ல முடியுமா? நிச்சயமாக இது ஒரு வரவேற்கக்கூடிய விடயம் இல்லை. ஆனால் ஒரு விடயத்தை நீங்கள் இதிலிருந்து அவதானிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். அரசியல் என்பதில் எந்தவித, அதாவது இவ்வாறான குற்றச்செயல்கள் பலவற்றில் ஈடுபட்டவர்கள் கூட அரசியல் அந்த வாழ்க்கையில் மேலிடத்திற்கு வரலாம் அல்லது அதற்குரிய தகுதிகளை பெறலாம் என்பதற்கான உதாரண புருஷராக டொனால்ட் ட்ரம்ப் மாறி இருக்கின்றார். அவருக்குரிய குற்றங்கள் என்பன சட்ட ரீதியான தண்டனைக்கு உட்படுத்தப்பட முடியாதவையாக இருந்தாலும் அவர் குற்றவாளி என்பதில் எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் இங்கே உள்ள ஒரு தவறான ஒரு விடயம் என்னவென்றால், பல பெரிய நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளும் பல தொழில் அதிபர்களும் ஏன் பல படித்தவர்களும் அவரை அந்த ஒரு மாற்றத்திற்கானவராக எடுத்ததற்கான அவருடைய மறைமுக ஆற்றல்கள் பல இருந்திருக்கின்றன. ஆனால் இது ஏற்கக்கூடியதில்லை. மனிதாபிமான ரீதியில் உண்மையிலேயே இது ஏற்கக்கூடியதல்ல. இவருடைய குற்றச்செயல்கள் என்பன மற்றவர்களுக்கு பாடமாக கூட செல்லக்கூடிய விடயம் இருக்கின்றது. இங்கே நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தில் முக்கியமான ஒரு தொனி தங்கி இருக்கின்றது அல்லது தங்கு பொருள் இருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், இந்த வருகின்ற இளைய சமுதாயம் என்பது இனி வன்முறையில் கூட ஈடுபடும். வன்முறையில் ஈடுபடுவதை தங்களுடைய உரிமையாக கொள்வார்கள். இப்பொழுது அமெரிக்கர்களுக்கு அவர்களுடைய சட்டத்தின், அதாவது அரசியலமைப்பின் அல்லது சட்ட பிரகாரத்தின்படி துப்பாக்கி வைத்திருப்பல் என்பது ஒரு உறுதியான விடயமாக இருக்கின்றது. அவ்வாறான நிலையில் இவ்வாறான வன்முறைகள் போன்றவற்றிற்கெல்லாம் வழிகோலுகின்ற அல்லது அனுமதிக்கின்ற விடயமாகத்தான் இதனை நாங்கள் பார்க்க முடியும். இப்பொழுது அழைப்பில் காத்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொண்டு கேள்விகளை கேட்கலாம். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், நான் வேலாயுதம். வேலாயுதம், கூறுங்கள், உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்து, ரொனால்டோ செய்யறது எல்லாம் சரியா தான் இருக்கும். ஆனா அதுக்காண்டி அவர் இருந்த 4 வருஷத்துல மதுராட்டே இல்லை. ஆனா அவர் சொல்றது எல்லாத்தையும் நீங்க நம்பாதீங்க. ஆனா அவர் வந்து சும்மா ஒரு வெரிட்டுவர் அதெல்லாம் பைனலைஸ் பண்ணிடாது. செனட் சபையில பாஸ் பண்ண மாட்டாங்க. கனடா ஒரு நேபர் கண்ட்ரி. டேக்ஸ் அடிக்கிறதோ கனடா வந்து பேன் பண்றதோ சம்மதிக்க மாட்டாங்க. இப்ப உலகத்திலே உள்ள ஜனாதிபதி பிரைம் மினிஸ்டர் யாரு சரியா செய்தவே சொல்லுவாப்போம். இந்திரா காந்தி என்ன புறப்பட்டவா? இலங்கை ஜனாதிபதி என்ன புறப்பட்டது? அப்படி ஒரு ஜனாதிபதி வந்தா விரட்டுவாங்க. அது நமக்கு கணக்கில் எடுக்கப்படாது. சரி, உங்களிடம் ஏதாவது கேள்விகள் இருக்கின்றதா சுரேஷ் சர்மாவிடம்? அவர்கிட்ட கேட்கிறேன், இவர் போடுற டேக்ஸ் வந்து அது கனடாவுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கு மட்டும் இந்த விளக்கம். அவர் என்ன அவே டேக்ஸ் அடிக்க கனடா அடிச்சா ஈக்குவல் தான் பெருமட்டு கொஞ்சம் காசு தான் லூஸ் பண்ணுங்க கனடா. என்ன ஒரு கருத்து. சரி, சுரேஷ் சர்மாவிடம் கேட்டு பார்க்கலாம். நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் சுரேஷ் சர்மா அவருடைய கூற்று பற்றி? இல்லை, அதாவது கனடாவு கூட இவ்வாறான வரி விதிப்புகளை மேற்கொள்வதாக இருந்தால் கூட அந்த பொருட்களின் உற்பத்தி என்பது அமெரிக்கா நோக்கி செல்கின்ற பொழுது அமெரிக்க சந்தையில் பெரும் பகுதியை வகிக்கின்ற பெரும்பான்மையான பொருட்களின் உற்பத்தி கனடாவில் இருந்து செல்கின்ற இந்த மூலப்பொருட்கள் அல்லது உதிரிப்பாக
போன்றவற்றின் உற்பத்திகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது வேலை இழப்புகள் ஏற்படும் என்பது இங்கே ஒரு ஈடாட்டத்தை கொண்டு வரும். அது டொமினோ எஃபெக்ட்ஸ் என்கின்ற அதாவது அந்த சில வேளைகளில் அந்த ஒரு நெருப்பு குச்சியை தட்டிவிட்டால் பல நெருப்பு குச்சிகள் விழுவது போன்று அடுக்கப்பட்ட நிலைமையில் தான் இங்கே இந்த நிலைமை இருக்கின்றது. ஏனென்றால் அதாவது ஒரு மாகாணம் மட்டும் இந்த விடயத்தில் பாதிக்கப்படுவதாக இல்லை, அனைத்து மாகாணங்களும் பாதிக்கப்படும். இதிலும் குறிப்பாக அல்பர்டா, நோவா ஸ்கோஷியா மற்றும் அட்லாண்டிக் மாகாணங்கள் பல ஒன்டாரியோ உட்பட பல மாகாணங்கள் இந்த விடயத்தில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அங்கே ஏற்பட போகின்ற அந்த வேலை வாய்ப்புகளை நிவர்த்தி செய்வதற்கான மீள் முயற்சிகள் என்பன எடுப்பதற்கான காலம் என்பது சில வேளைகளில் 1-2 வருடங்களாகவோ அல்லது பல வருடங்களாகவோ ஆகலாம். மறுபுறத்தே இவ்வாறான வரி விதிப்பு என்பது இன்று புதிதாக ஏற்படுத்தப்படுவதில்லை. இது முன்னர் ஒரு காலத்தில் இருந்து பிறகு இல்லாமல் செய்யப்பட்டு பிறகு வந்தது. அதே போல கடந்த அவருடைய ஆட்சி காலத்தில் கூட அவர் கொண்டு வந்திருந்தாலும் 2 விடயங்களுக்கு இரும்பு மற்றும் அலுமினியம் ஆகிய கொண்டு வந்திருந்தாலும் அது இரண்டப்பட்டிருந்தது. நான் நினைக்கிறேன் அப்பொழுது 18% வரி விதிப்பாக இருந்திருக்கணும் இந்த இரும்பு பொருட்களுக்கும் அலுமினிய பொருட்களுக்குமான வரி விதிப்பு என்பது. ஆனால் இந்த முறை இதை ஒரு பிரச்சாரத்தின் முதன்மையாக கொண்டு வந்ததோடு மாத்திரமில்லாமல் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை அவர் மேற்கொள்கின்ற பொழுது அதனுடைய தன்மை என்பது மாறுபட்டதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் அதற்குரிய பதிலையும் அதற்குரிய தக்க நிலைகளையும் மேற்கொள்ள வேண்டிய தேவையைத்தான் தற்பொழுது கனேடிய அரசியல்வாதிகளும் மற்றும் அரச உத்தியோகர்களும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இது அதைவிட தொழிலாளர்கள், தொழிலதிபர்கள் கூட இந்த விவகாரங்களில் அதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்றைய நிகழ்ச்சி நிறைவு கேள்வியாக இவருடைய இந்த பதவியேற்பு கொள்கைகள் உலகளாவிய ரீதியில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கின்றீர்கள்? ரீதியில் நிச்சயமாக உக்ரைன் போரில் இவர் நிச்சயமாக ஒரு தீர்வுக்கு வருகின்ற பொழுது உக்ரைனுக்கான வெற்றி அல்லது அவர்களுக்குரிய தன்மை என்பது ஆமாம் உலகளாவிய ரீதியில் இந்த மூலம் அவர்கள் இந்த போரை முடிக்க வேண்டிய தேவை ஏற்படக்கூடிய தேவை இருக்கின்றது. அதே போல இப்பொழுது மத்திய கிழக்கு என்பது எவ்வாறு செல்லும் என்பது தெரியாத நிலையில் இருக்கின்றது. அதைவிட இப்பொழுது இவர்களுக்கு நகருகின்ற கடல் நகரங்களாக கப்பல்கள் ஒவ்வொரு சுமார் 1000 பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உலகில் உள்ள கடல்கள் முழுக்க கொண்டு திரிகின்றன. அதை பல நாடுகளிலும் உள்ள இவர்களது தளங்கள் போன்றவை எல்லாம் எவ்வாறு மறுசீரமைக்கப்படும் என்பதை நாங்கள் பார்த்துத்தான் சொல்ல வேண்டும். சரி, நன்றி சுரேஷ் சர்மா. உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு இவ்வளவு நேரமும் பொறுமையாக அந்த தகவல்களை வழங்கியமைக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன்றி நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்க போன்றோம். நன்றி, வணக்கம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.